சொல்லு, காதலிப்பியா மாட்டியா? சொல்றத கேளுங்க. சொல்லு, காதலிப்பியா மாட்டியா? கத்திய கீழே போடுங்க. சொல்லு, காதலிப்பியா மாட்டியா? சொல்றத கேளுங்க. சொல்லு, காதலிப்பியா மாட்டியா? கேளுங்க. நீ என்ன காதலிக்கலனா நான் ஏன் உயிரோட இருக்கணும்? கத்திய கீழே போடு. கீழே போடு. ஏய் விடுங்கல. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு சாகறதுக்கு? நீ இந்த உலகத்தோட கடைசி ஆம்பளைய காதலிச்சிட்ட. நாளைக்கே நான் ஆக்சிடென்ட் செத்து போயிட்டா நீயும் கூடவே செத்துருவியா? இப்போவாவது புரியுதா உன்னால உண்மையையும் யதார்த்தத்தையும் புரிஞ்சுக்க முடியலன்னு? யாரு? நான் புரிஞ்சுக்கலையா? எல்லாரும் காதல்ல விழுந்தேன்னு சொல்லுவாங்க. நான் ஒண்ணு உன்னை பார்த்து மயங்கில காதல்ல விழல. சாதிய சாகடிக்கணும்னு நினைச்சேன். அதனால வேற சாதிக்காரனை கல்யாணம் பண்ண முடிவு எடுத்த. அதான் நீதான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. அப்ப நான் தான் சாகணும், வேற வழி இல்லை. செல்லா, எல்லாத்தையும் விட எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்டா. உன்ன மாதிரி ஒரு ஆம்பளை கூட தான் நான் வாழணும்னு ஆசைப்படுறேன். வா ஓடிடலாம். என்ன பண்ண போறான்? கொல்ல போறானா? கொல்லட்டும். நீ போ, நீ ஓடி போய் பழச்சுக்கோ. போ போ. தெய்வம், உன்னை விட்டுட்டு நான் எப்படி தெய்வம் போக முடியும்? ஏன் முடியாது? சொல்லு, ஏன் முடியாது? ஐயோ சொல்றவா, இப்பவே சொல்லு. என்னை விட்டுட்டு ஏன் உன்னால போக முடியாது? இவ்வளவு பயந்த இது வெறும் காதல் இல்லடா, சாதிக்கு எதிரான ஒரு போராட்டம். எனக்கு தேவை ஒரு ஆவலை இல்லடா, சாதிக்கு எதிரா போராட ஒரு போராளி. அதுக்கு முதல்ல நம்ம உயிரோட இருக்கணும். வா. மௌத்தாமாடா லவ்வாடா பண்ற. அல்ல செல்ல என்னைய லவ் பண்ணல, நான் தான் அவனை லவ் பண்ண கட்டாயப்படுத்தல. அவ லவ் பண்ண மத்த ரத்தத்துல போட்டு வச்சானா? ஏய் தருதல போயல, ரத்தத்துல பொட்டாட வைக்கிற அவனை ஒண்ணு சுடாம விட மாட்டேன்டா. ஏய் மடினா, நீ சொல்றது புரியல? நான் தான் அவனை லவ் பண்ண, அவ இல்ல. சுடுறத முதல்ல என்ன சொல்றா? மானகட்டவள தல்றி. ஏய் ஆம்பளையாடா நீ, பொம்பளை பின்னாடி ஒளியற போடா. ஏய் என் ஒருத்தனை கொன்னுட்டா இந்த ஊர்ல வேற யாரும் லவ் பண்ண மாட்டாங்களா? லவ் பண்ற எல்லாரையும் கொன்றுவீங்களா? கொன்னுட்டு சட்டத்தையும் போலீஸ் கடைசி வரைக்கும் ஏமாத்துவீங்களா? சுயசாதி வெறி பிடிச்சு பெண்ணில அவ கொண்டீங்களடா. அதுக்கப்புறம் தான் இவன் லவ் பண்றா. கொலையும் கொடூரமான வன்முறையும் காதலை ஒழிக்கவும் முடியாது, காதலர்களை பிரிக்கவும் முடியாது. சொன்னா கேட்க மாட்டேன். இந்த பூமியில பிறந்த ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பொண்ணும் லவ் பண்ணியே தீருவாங்க.
இவங்க சட்டம் போட்டு கட்டுப்பாடு வச்சு காதல தடுக்க முடியாது. ஏ தெய்வம், ஏய் என்னடே சாதிக்காரிய சின்ன பிடிங்க திமுறாரே, கீழ் சாதிக்கார பையனை வச்சு தெரியுமா? அவளை மூடுவேன், அதுக்குள்ள ஒதுக்கிக்க, இல்ல உன்னை சேர்த்து போட்டுவேன். ஒண்ணே பச்சை தெய்வத்தை நோக்கி சுட்டான். துப்பாக்கி சத்தம் கேட்டதும் அவன் தலைக்கு மேல பறந்த பருந்து அது காலில் இருந்த நல்ல பாம்பை விட்டுருச்சு. அந்த பாம்பு பச்சை கையில விழுந்து கடிச்சு சுத்திருச்சு. பச்சை பயந்து துடியா துடிச்சான். செல்லா அவனை காப்பாத்தணும்னு நினைச்சான். தெய்வம் பச்சையை காப்பாத்த வேண்டாம்னு தடுத்தான். சாதி வெறி பிடிச்சவனுக்கு சாவுதான் தண்டனை. நான் அவனை காப்பாத்த விட மாட்டேன். அவன் சாகட்டும். இது அவனுக்கு கடவுள் கொடுத்த பனிஷ்மெண்ட். நீ யார் அதை தடுக்கிறதுக்கு? இப்ப சாதி வெறி யாருக்கு? உனக்கா இல்ல அவனுக்கா? கண்ணுக்கு முன்னாடி ஒரு மனுஷன் துடிச்சு சாகுறத வேடிக்கை பாக்குறேன்ற நீ தான் அடிப்பிருக்கோம். எந்திர என்ன எந்திர தள்ளி. இந்தடா அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுங்கடா. சரிடா. நல்லா இருக்கான்னு. எனக்கு ஒரு தயிர் சாதம் மட்டும் வாங்கிட்டு வந்துருங்கடா. நீங்களும் அப்படியே சாப்பிட்டு வந்துருங்க. பங்காளி, இல்லடா இப்படி பண்ணிட்ட. எல்லாரும் பயந்து போயிட்டா. செல்லதண்டை என்னை காப்பாத்திருக்கான். அவன் ரொம்ப நல்லவன்டா. அவனுக்கு சுத்தமா சாதி உணர்வு கிடையவே கிடையாதுடா. அவன் என்ன ஒரு எதிரியா கூட பார்க்கலடா. ஒரு மனுஷனை நினைச்சுத்தாண்டா என்னைய காப்பாத்திருக்கான். செல்லாவ தெய்வம் பயங்கரமா லவ் பண்றாடா. அவனை மாதிரி நல்லவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன தப்பு? அப்போ நம்ம சாதி பொண்ண எவன் வேணாலும் கட்டிக்கலாமா? நீ ஏன் சாதிய பாக்குற? ஆம்பளை பொம்பளைய பாரு. ஓடுற ரத்தத்துல ஒட்டி இருக்கிற நிறத்துல சாதி தெரியுதாடா? சொல்லு. சொந்த சாதிக்கு துரோகம் பண்ற எவனும் உயிரோடவே இருக்கக்கூடாது. பங்காளி பங்காளி டேய்
அம்மா கறிக்கு விட்டு கொண்டுட்டானே. எவ்வளோ முயற்சி பண்ண காப்பாற்ற முடியல. அதெல்லாம் சரிப்பா, துப்பாக்கி எங்க? துப்பாக்கியா? என்கிட்ட இல்ல. இங்க பாரு, அப்படியே கழுத்தை பிடிச்சி திருகி போட்டுருவேன். பச்சை உங்க 2 பேரையும் கொல்லங்க வந்தானா? ஆக அந்த இடத்துல நீங்க 3 பேர் தான் இருந்தீங்க. பச்சைய பாம்பு கடிச்சதும் செல்லா தூக்கிட்டு ஓடிட்டான். அங்க நீ மட்டும் தானே இருந்த. அங்க கிடந்த துப்பாக்கி எங்க போச்சுன்னு உனக்கு தெரியாது. துப்பாக்கி எங்கடி சொல்லு. ஆஹா, செல்லா கிட்ட தாண்டா துப்பாக்கி இருக்குது. பங்காளி, அவனுக்கு கையில கன் இருக்கிறது நமக்கு ஆபத்துடா.